ஓகேவா? ஓகே. தெரியறதா? தெரியுது. இப்படிதாம்மா இந்த லெட்டர் எழுதணும். சரியா? அடுத்த லெட்டர் போலாமா? யாருக்கா புரியலாம் கேட்கலாம். அது ஃபுல்லா ஜாயின் வரக்கூடாதா? இப்படி பாதியில தான் அந்த இது வரும். வரக்கூடாது. சரியா? இவ்வளவு தூரம் தான் வரணும். புரியுதா? இது தாண்டி வரக்கூடாது. சரியா? அடுத்தது செகண்ட் லெட்டர். இது சரியா? இந்த அக்ஷரம் எப்படி எழுதுறது பாத்தீங்களா? Third letter போலாமா? விசாலாட்சிமா பார்த்தாச்சு. போலாமா? ஓகே. சரி. இதுதான் தேர்ட் லெட்டர். க. க. நம்ம கங்கான்னு சொல்றோமே, அதுல ஆமா. க வருதே, அது இல்ல. சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, அடுத்த லெட்டர் எழுதலாமா? யாருக்கா புரியல கேளுங்க. அதை நீங்க சங்கோச்சப்பட வேண்டாம். நாலாவது லெட்டர். க. புரியுறதா? புரியுது. க. இது நம்ம கடம்னு சொல்றோம் இல்லையா? கடம். அதுல க. இது சம்ஸ்கிருதத்துல பாட், பானை. அதுல க. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதுங்க குருஜி. சரி, அடுத்த லெட்டர். இதுதான் அடுத்த லெட்டர். ஞா இல்ல, புரியுறதா? இது ஞாபகம் வச்சுக்கணும்னா தமிழ்ல இந்த அக்ஷரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷன். சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அடுத்தது போலாமா? போலாம் குருஜி. சரி, அடுத்த லெட்டர் சா. ஸ்ரீ குருபியோ நமஹ சுவாமி. ஸ்ரீ குருபியோ நமஹ. யதீந்திரன், குட் பாய். இந்த அக்ஷரம் எப்படி எழுதுறது புரியுறதா? குருஜி. ஓகேவா? ஓகேங்க குருஜி. அடுத்த அக்ஷரம் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி ரெண்டாவது. இதுதான் அடுத்த அக்ஷரம். இது எப்படி சொல்லணும்? ச அப்படின்னு சொல்லணும். அவித்தி சொல்லணும். சரியா? ஓகே. இந்த அக்ஷரம் புரியுறதா? இது முதல்ல ஆரம்பிக்கும் போது இங்க நான் ஆரம்பிச்சேன். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா போடும். சரியா? ஓகே. அடுத்த லெட்டர் போலாமா? போலாம் குருஜி. அடுத்த அக்ஷரம் ஜ. புரியுறதா? இது ஜ. ஆமா, அழுத்த கூடாது. ஜ அப்படின்னு சொல்லணும். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் குருஜி. இதுதான் அடுத்த அக்ஷரம்.
ஜ. நீங்க எழுதவே தெரியலங்க குருஜி. ஆ எழுத்தே தெரியல. எழுத நீங்க எழுதவே தெரியல. எழுதினதே தெரியல. ஃபேஸ் தான் தெரியுது. இன்னொருத்தர் வீடியோ அவங்க அது மேடமோட ஃபேஸ் தெரியுது. நீங்க எழுதுறது தெரியல. அதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஆ, அங்க போயிட்டு என்னுடைய ஃபேஸ் தெரியுற இடத்துல போயிட்டு டபுள் டேப் பண்ணீங்கன்னா அது பின் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் பேசுறது மட்டும் தான் தெரியும். அது எப்படின்னு செய்ய தெரியாதே கிருஷ்ணா. கவலைப்படாதீங்க, கிருஷ்ணா உங்களுக்கு ஏன் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டார். இப்ப யாருதுமே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஓகேங்க குருஜி. இப்ப இந்த இந்த ஸ்கிரீன் மட்டும் தானே தெரியறது. ஆமா, இது மட்டும் தாங்க தெரியுது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ம் done. இப்ப இது வந்து ஜா. ஓகேவா? அது இன்னொரு தடவை எழுதி காமிங்க குருஜி. அது ம் ஒண்ணும் இல்லம்மா, இது பாருங்க. ஆ. போட்டனா ஓகே. அப்படியே இப்படி எஸ் மாதிரி போட்டு இப்படி கொண்டு வந்துட்டேனா ஆ, அதுக்கப்புறமா கோடு. அவ்வளவுதாம்மா. சூப்பர். சரியா? ஓகேங்க குருஜி. இதுதான் வந்து ஜ. சரியா? ஆ, அடுத்தது ஆ. ஞா. 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 சரியா? ஆ. ஒரே நிமிஷம் குருஜி. நம்மளுடைய தமிழ் அக்ஷரம் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த அக்ஷரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞா. சரியா? ஞா. ஆ, ஓகேவா? ஓகேங்க குருஜி. புக்ல வந்து இந்த லைன் வந்து இது முடி இருக்குது, நீட்டமா இருக்குது. இப்ப நீங்க எழுதி இருக்கிறது வந்து சின்னதா ஒரு டீ மாதிரி போட்டு சி போட்டிருக்கிறீங்க. சரிம்மா. இந்த மாதிரி நீங்க இப்ப எழுதுன மாதிரி தான் எழுதணும் இல்லைங்களா? ஆமா. ஒன்னே ஒண்ணுமா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன். ஆ. இப்ப நான் எழுதுறதெல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டன். ஆமாவா இல்லையா? ஆ, புக்ல இருக்கிறது வந்து பிரிண்டட். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. பிரிண்டட பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா எழுதுறோமோ அந்த அளவுக்கு பிரிண்டட்ல கம்ஃபர்டபுள் வராதுமா. ஓகே. புரியுதா? ஒரு ஓகேங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆ, இது கா. ஆமாவா? ம், இந்த காக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டோம்னா கான்னு மாறும். கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. சரியா? சரிங்க. இப்ப நான் இந்த கோடை எடுத்துட்டு ஆ. இந்த கோடு போட்டு ஆ. எடுத்து இப்படி போடுறேன். இது என்னது? கி. கீ. 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 ஆமாவா இல்லையா? ஆமாங்க. கீ. ஆனா ஆ. புக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீ ஆ. எப்படி இருக்கும்னா இப்படி வந்து இப்படியே எடுத்துருவோம். ஓ. இந்த இடத்துல நிறுத்திடுவோம். ஆ. நடுவுல கேப் இருக்கும். ம். நம்ம என்ன நினைச்சுப்போம்? ஓஹோ, ஒருவேளை இந்த கேப்போட தான் எழுதணும் போல இருக்குன்னு நினைச்சுப்போம். புரியுதா? ஆ. ம். பிரிண்டர்ல அவங்களுக்கு அந்த ஃபாண்ட் அது மாதிரிதான் வரும். சரியா? சரி. அவன் பாதியோட தான் நிறுத்திடுவான். ஆனா ம். நம்ம கைகளால எழுதும் போது இப்படிதான் எழுதும். புரிஞ்சுதா? கம்ப்ளீட். ஓகேங்க குருஜி. ஓகேவா? ஓகேங்க குருஜி. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் 10 லெட்டர்ஸ் ஞாபகம் இருக்கா? இருக்குங்க குருஜி. சரி, அந்த 10 லெட்டர்ஸ் இருக்கே அதுக்கு ஆ. பேர் என்ன? குருஜி. அதுக்கு பேர் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அ, ஆ, இ, ஈ, உ, ஆ. ஊ, ரு, ரு, ல்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஆஹா. இது வரைக்கும் பார்த்தோம். இந்த ஆ. அக்ஷரங்களுக்கு என்ன பேரு? அச்சக்ஷராணி, அக்ஷராணி, ஸ்வராக்ஷராணி. ஸ்வராக்ஷரம். சொல்றோமா இல்லையா? ஆமா. அதே மாதிரி இப்போ ஒரு 10 லெட்டர் பார்த்தோம் இல்லையா? ம். க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ. இந்த லெட்டர்ஸ் பார்த்தோமே, இந்த லெட்டர்ஸ்க்கு என்ன பேரு? வெஞ்சனானி. வெஞ்சனானி. Very good. வியஞ்சனானி, வியஞ்சனாட்சராணி, ஹல் அக்ஷராணி. சரியா? இதெல்லாம் இவங்களுடைய பெயர். சரியா? இதுல க, 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 ங இந்த 5 லெட்டர் மட்டும் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா க வர்க்கம்.
கவர்கஹான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கவர்கஹா. 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 வர்கா, VARGA, வர்கா, கவர்கா. புரியுறதா? ம். அடுத்தது ச, ச, ஜ, வர்க்கம். ஜ, ஞ. பார்த்தோம் இல்லையா? இந்த அஞ்சுத்துக்கு சவர்கஹா. ச வருது. யதீந்திரன் நன்னா சொல்லிட்டியே, சவர்கஹா. புரியுதா? ச-